Taste the Daily. டாக்டர் சரவணன், உங்கள் ஊர்க்காரர், உங்கள் ஊர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ இப்படி போய் காங்கிரஸை கேவலப்படுத்துகிற மாதிரி எங்களை பேசிட்டீங்களேன்னு காங்கிரஸினுடைய எம்பிக்களே வருத்தப்பட்டு பேசுகிற அளவுக்கு இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறாங்க? இல்லை வழக்கமாக இவங்க பேசிகிட்டு இருக்கிறதா இப்போ தான் வெளியில் வந்திருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? ஆமா, இது வழக்கமா அவங்க பேசுறது இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது நீங்க ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா திமுக பல கட்சிகள் கூட்டணியில வச்சு எப்படியாச்சும் ரீடைன் பண்ணிடணும், 2-3 எலெக்ஷன் நம்ம சந்திச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் இந்த எலெக்ஷன்ல, காங்கிரஸ் மட்டும் இல்ல, இருக்க எல்லா கூட்டணி கட்சியும் கூடுதல் சீட்டு வாங்கணும், ஆட்சியில பங்குன்னு குரல் எழுப்ப ஆரம்பிச்ச உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு, உதயநிதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜை விட்டு இறங்கிடுறாரு. அப்ப உதயநிதி கூட பிரஸ் கேட்க முழுது சொல்றாரு, கை எங்களை விட்டு போகாது, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப திமுக எப்படியாச்சும் கையை விட்டுறக்கூடாது, வச்சுக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த திமுக இவங்க என்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தரா வர்றாங்க, இன்னொரு கட்சியோட பேசுறாங்கன்ற செய்தி வருது, கூடுதல் சீட்டு கேட்கறாங்க, ஆட்சியில பங்கு கேட்கறாங்கன்னு வந்த உடனே எப்படியாச்சும் கழட்டி விடணும்னு திமுக முடிவு பண்ணி செயல்படுற மாதிரி தெரிகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திமுக சேர்ந்த மாவட்ட செயலர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காங்கிரஸ எல்லா இடத்துலயும் வசைப்பாடுறாங்க. அது குறிப்பா இது வடக்கு தொகுதி, என்னோட மருத்துவமனை இருக்கிற தொகுதி இது, இங்கதான் பக்கத்துலதான் அவர் பேசினாரு, கோ தளபதி பேசினாரு. அப்போ கூட்டணி கட்சி ஒவ்வொரு கட்சிக்கு, அதுல இருக்க எல்லா கட்சிக்கும் என்ன பெரிய ஆட்பலமா இருக்குது கிடையாது. விசிக ஒரு அளவுக்கு அவர் வச்சிருக்கிறாங்க, மத்த எல்லாமே 0.5%, 1%, 2% கட்சி தான். அப்ப இதை வச்சுதானே ஜெயிக்கிறாங்க திமுக. இப்ப பல தொகுதிகளை வெற்றி பெறதுக்கு காங்கிரஸ் உறுதுணையா இருந்திருக்கல. அப்ப ஒரு காலத்துல காங்கிரஸ் மேல ரைடு பண்ணிட்டு கீழே கேட்டு 65 சீட் வாங்கின காலம்லாம் இருக்கு. இன்னைக்கு இவங்க கை ஓங்குதுன்றனால காங்கிரஸ் கலெக்டி விடுறதுக்காக காங்கிரஸ் அவமரியாதை பண்றாங்க தொடர்ச்சியா. அதை பொறுத்த எனக்கு என்ன டவுட்னா, ஆரம்பத்துல இருந்தே அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, திமுக தனிச்சு நிக்க முடியாது, அவங்களுக்கு கூட்டணி தான் பலம், கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப காங்கிரஸை கழட்டி விடணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. காங்கிரஸை கழட்டி விட்டா திமுகக்கு தானே லாஸ், ஏன் அவங்க அப்படி நினைக்கணும்? இல்ல, இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆட்சியில பங்குன்றத அவங்களை கொதிப்படைய வைக்குது. ஓகே, நம்ம பார்த்து தர்ற சீட்டு 15 சீட்டு 25 சீட்டு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதை தாண்டி கேட்கறாங்களா அப்படின்றது மிரட்டி பாக்குற துணியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல இடத்துல பேசுனாங்கன்னா காங்கிரஸ் திமுக நம்மளை கலட்டிடும் போல, நம்ம மிரட்டலுக்கு பயப்படல, அதனால நம்ம அடங்கி போயிருவோம் அப்படின்னு நினைச்சு கூட அவங்க திமுக பண்ணலாம். ஓகே, ஆனா ஆல்ரெடி இப்ப திமுகவோட சிட்டிங் மினிஸ்டர்ஸ் KN நேரு ஆகட்டும், நிறைய, ஏன்னா KN நேரு இனிக்கு விருதராஜ் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ என்னன்னா கோ தளபதி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, வெறும் 3000 ஓட்டு 4000 ஓட்டு தான் இருக்குங்கிறாரு. இன்னும் சொல்ல போனா பூத் ஏஜென்ட், பூத் கமிட்டி கூட ஆள் கிடையாது இவங்களுக்கு அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. ஏன் இந்த அளவுக்கு கேவலமாக பேசணும்? அப்படி என்ன இவங்களுக்கு, அது 2ஆம் நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆத்திரம்? ஆமாங்க, அது உண்மைதான். காங்கிரஸுக்கு ரைட்டு, மத்த அதுக்கு எந்த கூட்டணி கட்சிக்கும் பூத்து போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. அதனால திமுக பிரதான கட்சி, இங்கிட்ட நம்ம அதிமுக, ரெண்டுக்கு தான் போட்டி. அப்ப இவங்க கீழே இருக்க தொண்டர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. தலைமை எப்படியாச்சும் இவங்களை இந்த 10 கட்சியை வச்சு, திமுக தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் திமுக தனியா நின்ற சரித்திரமே இல்ல. அப்போ திமுக அந்த தைரியம் இல்லாதனால தலைமை என்ன செய்யுது, எப்படியாச்சும் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி நம்ம நிப்பாட்டி வைக்கணும் கூட்டணிக்குள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடியவங்க இந்த காங்கிரஸ்ல நம்மளுக்கு MLA சீட் கிடைக்குமே நினைக்கிறாள் நிறைய பேர் இருக்கிறாங்க திமுக. நம்ம பணம் போல அது நிறைய ஊழல் பண்ணி பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம், பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம், அதனால காங்கிரஸ்லயே நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமேன்னு லோக்கல் திமுக காரங்க நினைக்கிறாங்க. அதோட அடிப்படையில் தான் இப்ப கோ தளபதி பேசக்கூடிய இந்த வார்த்தைகள். இப்ப கூட பாத்தீங்கன்னா டிவில இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, பொது வெளியில யாரு கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு அவர் ஸ்டாலின் சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தலைமை எங்கிட்டாச்சும் நிப்பாட்டி வைப்போன்னு பாக்குறாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கான சுயமரியாதை இருக்கு. இதுக்கு பிறகு அவங்க இவ்வளவு ஒரு கட்சியை அவமரியாதை பண்ணும், அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க தர 5 சீட்டு 10 சீட்டுக்கு இவங்க இருக்கணுமான்னு அவங்கதான் முடிவு பண்ணணும் காங்கிரஸ். புரியுது சார். ஆனா என்னன்னா, ஆல்ரெடி பிரவீன் சக்கரவர்த்தி இது மாதிரி எல்லாம் பேசினாரு, ஜோதிமணி இந்த மாதிரி பேசினாங்க, மாணிக்கம் தாக்கூர், இவங்க எல்லாரும் திமுகவுக்கு எதிராக பேசினாங்க. இப்ப இவங்க திமுக காங்கிரஸை விமர்சிக்கும் போது செல்வ பெருந்தகை நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னா அவங்க எடுப்பாங்களா? ஆல்ரெடி காங்கிரஸ் எடுத்திருந்தாங்கன்னா இப்ப திமுக ஆக்ஷன் எடுப்பாங்க.
இப்ப போய் திமுக கிட்ட சொன்னா அவங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? இந்த இப்ப எடுத்திருக்காருல்ல, இப்ப ஸ்டாலின் சொல்றாரு பொது வெளியில பேசாதீங்கன்றாரு. அப்ப இது வந்து காங்கிரஸ் ஐயோ விட்டு போயிருமோ, கையை விட்டு போயிருமோ ஒரு பயம்தான். திமுக என்னைக்குமே தனிச்சு நிக்காது. மிரட்டி பார்த்திருக்கோம். என்ன நீ வந்து எங்க கிட்ட ஆட்சியில பங்கு கேட்கறியா, கூட சீட்டு கேட்கறியா அப்படின்னு ஒரு மிரட்டி பார்த்திருக்கோம். மாணிக்க தாகூர் அவருக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓங்கி அவருக்கு ஒரு மனசாட்சி பேசிருச்சு. அதை வந்து இப்ப டக்குன்னு உடனே திமுக லேசா அடக்கி வாசிக்கிறாங்க. இல்லாட்டி இது வர வேண்டிய இதே இல்ல. நேத்து பூரா திமுக வந்து அவரை பாராட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, மாணிக்க தாகூருக்கு நன்றி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து தொகுதியை உறுதிப்படுத்திட்டீங்க, காங்கிரஸ் வடக்கு தொகுதின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக தொண்டர்கள். இப்ப தலைமை இன்னைக்கு வந்து இப்ப இந்த மாதிரி இவ்வளவு இறங்கி பேசுது அப்படின்னா காங்கிரஸ் இருந்தாதான் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குமோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து இப்ப முடிச்சுக்கிற வேண்டிய நேரம். தமிழ்நாட்டு மக்கள் திமுக கொடுத்த போய் வாக்குறுதியில கடுமையான கொதிப்புல இருக்கிறாங்க. எத்தனை பேரை கூட்டணி சேர்த்தாலும் இந்த தடவை திமுக கரையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுது. காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சியும் புரிஞ்சுக்கிட்டாங்க, செயல்பட்டாங்கன்னா நல்லது. இதே போலவே களத்துல இரண்டாம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் ஒரு கட்சி இன்னொரு கட்சி மாத்தி மாத்தி இந்த மாதிரி பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே கேவலப்படுத்தி கொண்டு இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி 2026 தேர்தல்ல என்ன ஆகும்? ஏற்கனவே திமுக வந்து கொடுத்த பொய்யான வாக்குறுதினால மக்களால புறந்தள்ளப்படுறதுதான் உறுதி. இதையும் சேர்ந்து விளையாடுது. ஏன்னா ஒருத்தர் நாக்கிலே சனி இருக்கு. முதலமைச்சர்ல தொடங்கி ராஜகம்பீரன் சார் வரைக்கும் எல்லா நாக்கிலும் சனி இருக்கு. ரொம்ப நன்றி சார், என்னை வாழ்த்து. நம்பாதவர்கள் நாங்கள் இதையெல்லாம் மூட நம்பிக்கையா கருதக்கூடிய உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. ராஜகம்பீரன் சொன்ன ஒண்ணு மட்டும், கூட்டணி இருந்தா எமர்ஜென்சி பேசக்கூடாதான்னு சொன்னீங்க. எமர்ஜென்சியா பேசுங்க. அதோட சேர்த்து இந்த ஈழத்தில் நடந்த ஜெனோசைடு இனப்படுகொலையே கொஞ்சம் பேச சொல்லுங்க. யார் நடத்தினா? காங்கிரஸ் நடந்துச்சு, நாங்களா நடத்தினோம்? அது மத்திய அரசு. மாநில அரசு மேல பழிய போட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. பழி சுமக்கிறதே வேலைங்க. யாராவது ஒருத்தர் ராஜீவ்காந்தி பழியத்துக்கு எங்க மேல போடுவாங்க. பதிவான திமுகவோட கேவலமான விஷயம் சார், அதெல்லாம் வரலாற்று பதிவானது சார். அதெல்லாம் மக்கள் வந்து மக்கள் தக்க தண்டனை தருவாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்லி இருக்கிறாரு, தமிழ்நாட்டு கடன் சுமை 10 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ஜிடிபி 4 மடங்கு தான் கூடி இருக்குங்க அப்படின்னு சொல்லி, அதனால 21% வருவாய் வந்து வட்டியை தான் கட்டிக்கிட்டு திமுக இப்ப சொல்லி இருக்கிறாரு. அதனால உங்க மனோஜ் சார் சொன்ன மாதிரி உங்க கூட்டணி பஞ்சாயத்து முடியாது. திமுக தில்லு இருந்தா, திராணி இருந்தா எல்லா கட்சியும் கலந்து விட்டு தனியே நின்று செய்யுங்க, நாங்க நம்புறோம். சரவணன் சார், இப்ப என்னன்னா ஃபீல்டுல இருக்கிறதால இந்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப திமுகவுடைய அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ இதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை கேவலமாக பேசினாங்கன்னு வைங்களேன், காங்கிரஸோட தொண்டர்கள் அவங்க சொன்ன மாதிரி 3000 4000 கூட இருக்கட்டுமே, அவங்க வேலை பார்ப்பாங்களா? அது திமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும்? ஓட் பேங்க்ல நிறைய தொகுதி வைக்கும். ஏற்கனவே மைனாரிட்டி திமுக இருந்திருக்குல்ல, 96 சீட்ல ஆட்சி பண்ண, அது மாதிரி நிறைய தொகுதிகளை திமுக இழந்துரும். தோல்வி உறுதி.